ஜெர்மனை ஆங்கிலம் இல்லாமல் தமிழில் சேர்த்து படிக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும், பல குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நான் நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அசில் ஐ எம் சிட்டிங் இன் த சேர். சரியா? இதை வந்து ஜெர்மனில் சொல்ல சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இஸ் சிட்ஸ் அ சேரோடைய ஆர்டிக்கல் நான் சொல்லிடுறேன். தேர் ஸ்டூல். அப்போது இஸ் சிட்ஸ் அ இன் தேர் ஸ்டூல் அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? சரி, இது தப்பா இல்லைனா சரி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழுக்கு வந்துடுவோம். தமிழில் நான் அந்த ஸ்டூலில் உட்காடுறேங்கிறது என்ன சொல்லுவீங்க? நான் ஸ்டூலில் உட்காருகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கே எதுக்கு இல் வருது? நான் ஸ்டூல் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. நீங்கள் முதல்ல வந்து இஸ் இட்ஸ் அ இன் தேர் ஸ்டூல் அப்படிங்கிற வாக்கியம் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய அர்த்தம் நான் ஸ்டூல் உட்காடுறேன் அப்படின்னு அர்த்தம். அது சரியா? இல்லை தானே? அப்போ ஸ்டூலில் அப்படின்னு தமிழில் வரதுனால தேர் ஸ்டூல் வந்து தேம் ஸ்டூல் ஆகிடும். தேம் ஸ்டூல், ஸ்டூலில். இஸ் இட்ஸ் அ இன் தேம் ஸ்டூல். அப்படி இல்லைன்னா இஸ் இட்ஸ் அ இம் ஸ்டூல். இன் தேம இம்னு சொல்லிடலாம். ஆங்கிலத்தினோட தமிழில் இந்த வேறு விஷயங்களுக்கு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுலபம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நான் காரில் உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் எழுதுங்க பார்ப்போம். என்னவா இருக்கும்? காரோடைய ஆர்டிக்கல் தஸ் அவுட்டோ. அதுக்கான பதில் எழுதுங்க.